கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு நினைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, காக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ
வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தனாகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து கூறின வார்த்தைகளைத்தான் இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே அவருடைய சந்ததி இந்த வண்ணமாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல விளங்கும் என்று சொல்லி அவரை பலப்படுத்தினதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். அநேக வேளைகளிலே நாம் குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, எப்பொழுது என் வாழ்க்கையில் இந்த குறைகள் நிறைவாகும் என்று ஏக்கத்தோடு காணப்படுகிறோம். அப்படித்தான் ஆபிரகாமும் ஏக்கத்தோடு இருந்தார். ஏனென்றால் அவர் சந்ததி இல்லாதவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு வயது 75. அந்த 75ஆம் வயதிலே ஆண்டவர் அவரை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருந்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக அவர் உற்சாகப்படுத்தி கூறுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று வாக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆபிரகாம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் 85வது வயதிலே இஸ்மவேலை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதன் பின்பதாக அங்கே சாராள் மூலமாக உனக்கு பிள்ளை உண்டு என்பதை ஆண்டவர் மறுபடியும் அங்கே தெளிவுபடுத்துகிறார். இஸ்மவேல் ஆகாருக்கு பிறந்தவன். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாக பாக்கியத்தை, குழந்தை பிள்ளை பாக்கியத்தை தருகிறதாய் கொடுக்கிறார். நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிறதை நாம் காண முடியும். இங்கே இந்த வாக்குத்தத்தத்தை உறுதி பண்ணும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறதை இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். 3 பேர் அங்கே ஆபிரகாம் இடத்திலே வருகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே வருகிறவர்களை ஆபிரகாம் உபசரிக்கிறார். அவர்களுக்கு விருந்தளித்து உபசரிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அந்த நேரத்திலே, அந்த நாளிலே அவர்கள் ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார்கள், உன் மனைவியாகிய சாராள் ஒரு கர்ப்ப உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னான். ஆனால் பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவர்கள் சொன்னது என்னன்னா, அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிடு என்று சொன்னார்கள். அதையும் சேர்த்து சொல்லுகிறார்கள் அழகாக. அதை எங்கே நாம் பார்க்க முடியும் என்றால், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் அங்கே அதை காண முடியும். இப்படியாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவன், அந்த வாக்கு நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே
நாம் பார்க்கும் பொழுது 4, 5 வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது என்ன தெரியுமா? 100 வயது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 75 வயதில் வாக்குத்தத்தத்தை காணப்பண்ணின ஆண்டவர் 100 வயதிலே அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று ஏக்கத்தோடு காணப்படுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். நம் பாடலிலே பாடினோம் அல்லவா? சோர்ந்து போகாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தத்தை பெற்ற நாம் அதை வைத்து கொண்டு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், விசுவாசத்தோடு காத்திருப்போம். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமான இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர் என்ற அந்த நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றி கொடுத்த தேவன் ஐயா. நாட்கள் கடந்து செல்லலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், ஆனாலும் நீர் மாறாதவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்த அளவுக்கு எங்களுக்கு பலன் இருக்கோ இல்லையோ தெரியலப்பா. ஆனாலும் தகப்பனே, எங்கள் விசுவாசம் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களை அப்படியே நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன காரணத்துக்காக, எந்த தேவைக்காக காத்திருக்கிறார்களோ அது அவருடைய வாழ்விலே நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தவரை இதை பகிர்ந்தளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.